தமிழ்தாய் வாழ்த்து நிராகரிக்கப்படல, தேசிய கீதம் நிராகரிக்கப்படுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் பயன்படுத்துறாருங்க? அவர் வந்து நான் கவர்னர் அப்படின்னு சொல்லல. சொல்லவும் முடியாது, ஏன்னா இது அசம்பிளி, அங்க சபாநாயகர் தான் எல்லாமே. இன்னைக்குமே இந்த தேசிய கீதத்தை படிச்சிருந்தா ஆளுநர் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா படிக்க வேண்டி வந்திருக்கும். சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல வேண்டி வந்திருக்கும். இல்லைன்னா அப்ப கவர்னர் அவர்களோட என்ன சொல்றது, உங்களோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அடிபணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. போன தடவை தேசிய கீதம் பாட சொன்னாங்க, பாட முடியாதுன்னு சொன்னாங்க. இது வந்து தேசிய கீதம் பாடினா எப்படி அடிமணிறது? இல்ல சார், இவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இது வந்து ஈஸியா போயிருக்கும், காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன அவமரியாதை? உங்களுக்கு 2 தடவை தேசிய கீதம் பாடல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களே தேசிய தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்று கொண்ட நீங்களே ஏன் சட்டசபையில கொண்டு வரல? 20 வருஷம் தமிழ்தாய் வாழ்த்து இருந்துக்கு ஜெயலலிதா கொண்டு வர வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்கன்றார். நான் பாடுவேன்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எத்தனை பேர் பாடுவாங்கன்னு நீங்க கேட்கணும். அது ஒரு டெஸ்டா வச்சுக்க. அமைச்சர் பெருமக்களை நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை பாட சொல்லு. என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? நான் பல முறை சொல்லியிருக்கேன், அரசியல் அனுபவத்துல யார் மாஸ்டர்னா திமுக தான். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லாத, எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும். நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு வரீங்களா, எங்க பிளான பாருங்க அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்காது. செயல்பாடுகள் தானே முக்கியம். அப்ப எடப்பாடி பழனிசாமி சிறப்பா செயல்பட்டு இன்னும் பண்ணிருக்கணும். அதான் சார், நான் என்ன பண்ண போறேன், நீங்க வந்து முதல்ல நீங்க மேபி மாஸ்டர் ஆளுநரா கூட இருக்கலாம். என்னையும் வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். சார் வணக்கம். வணக்கம். ஒரு 2 நிமிஷம் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம நீங்க இன்னைக்கு அசம்பிளியில நடந்த நிகழ்வுகள் பத்தின உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. பெருந்தன்மை இல்லாத விஷயத்தினால நடந்த ஒரு குழப்பம். யாருக்கு குறுக்கீடு இல்லாம 2 பக்கமும். இதுல என்ன ஒரு செகண்ட் நம்ம இதை வந்து நான் 51 49 நம்ம சொல்றோம், 2 பக்கமும் சேர்த்து சொன்னாலும் அதுலயும் திருப்பி வந்து நம்ம குணம் நாடி குற்றம் முன்னாடிங்கிற மாதிரி ஒரு வரி எக்ஸ்ட்ரா போய் பார்க்க வேண்டியிருக்குங்கனால ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், நான் பலமுறை சொன்னேன், ப்ளஸ் அங்கேயே வேற நான் சொன்னேன். அப்போ தேசிய கீதம் வந்து ஒன்றும் புறக்கணிக்கிற, எதிர்க்கிற, வெறுக்கிற விஷயம் கிடையாது, திணிக்கப்பட்ட விஷயமும் கிடையாது. நான் அப்படி பண்ணுவேன்ட்டு. தமிழ்தாய் வாழ்த்தும் ஒன்றும் அவமதிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது, போற்றப்படக்கூடிய விஷயம் தான். அப்போ 2மே ஒன்றும் குழப்பமே கிடையாது. அப்போ இது எப்படி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். 2 பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழக முதலமைச்சர் வர்றாரு, எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, ஒரு ஃபங்க்ஷன், கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. அப்போ யார் முன்னாடி வருது, யார் பின்னாடி வருது, 2 பேரும் முன்னாடி ஒன்றா வர்றாரு, ஒரு சாதாரணமாக பேசிக்கிடுவாங்க. அவ்வளோ அதை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த சிக்கலுமே வராது. அவ்வளோதான். இது வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். 2 பக்கமும் அப்படியே அது ரிஜிடாவே இருந்துட்டதுனால இந்த ஒரு அன்வாரண்டட் சிச்சுவேஷன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற விஷயம்னு இதை எடுத்துக்கணுமா, இல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அந்த மரபை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றத ஆளுநர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? மரபுங்கிறது என்னன்னு முதல்ல பார்ப்போம். நமக்கு வந்து 5-6 வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று அரசமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். இன்னொன்று லா, சட்டம். இன்னொன்று பைலா, உள்சட்டம், விதிகள். அப்புறம் வந்து ஆக்ட். அதுக்கப்புறம் வந்து மரபு. இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே ஒன்று இருக்கு. ஒரு ரோட்டரிக்குள்ள போச்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பைலா வச்சிருப்பாங்க. அந்த பைலா நான் சொன்ன கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷனுக்கு மேலே ஒன்று இருக்கு, நான் சொல்ல விட்டேன். நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு. உங்கள் கான்ஸ்டியூஷனே ஒன்று சொன்னாலும் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக ஒன்று செஞ்சிட முடியாது. எங்கள் ஊருப்பா நாங்கள் பண்ணோம்ப்பான்னு நம்ம நாட்டிலே அம்பேத்கர் உருவாக்கின ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான ஒரு விஷயம் வந்து அதை ஏற்க முடியாது. அப்படி நமக்கு வந்து இவ்வளோ கீழே வந்து ஒரு சாதாரண விதிகள். இதுக்கப்புறம் இன்னும் கீழே போனீங்கன்னா ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஜிஓ இருக்கு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் எது பவர்ஃபுல்லானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் லாஸ்ட்டாக போய் நமக்கு நிற்கும் போது. அப்போ மரபுங்கிறது ஒரு நாள் உருவாக்கப்படுது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பெருமக்கள், நம்ம வந்து துரைமுருகன் அண்ணன்லேருந்து பல பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து சட்டசபையிலேயே மிகப்பெரிய அனுபவம் கொண்டவங்க. கருணாநிதி காலத்துலேருந்தே அவங்க வந்து மன்ற தேர்தலில் போட்டிட்டு வரவங்க. அவங்க சொல்லட்டும் எப்போ இந்த தமிழ்தாய் வாழ்த்து வந்துச்சு, அப்போ நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த மரபுங்கிறது ஒரு காலத்தில் உருவாக்கப்படுறதா, அந்த மரபுங்கிறது மாற்றத்துக்கு உருவாது. கான்ஸ்டிடியூஷனே மாற்றத்துக்கு உருவாக்க முடியுது. அப்போ மரபு நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் கவர்னர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா அசம்பிளிலையும் முதல் நாள்லேருந்து இருக்கக்கூடிய விஷயம் 1. வல்லுநர் சொல்லக்கூடியது என்ன, இது இடையில கொண்டு வரப்பட்ட விஷயம் 2. நான் இதுவே வேணும். நான் வந்து என்ன நினைக்கிறேன், தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் வேணும், தேசிய கீதம் மேண்டேட். அதில் வந்து குழப்பம் இல்லை, சாய்ஸ் கிடையாது. அப்போ 2க்கும் நடுவில் எப்படி ஒன்று அழகாக கொண்டு வந்துடலாம், முடிஞ்சு வச்சுக்காத. முதல்ல வந்து ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க, தேசிய கீதம் பாடுங்க, நம்ம உரையெல்லாம் முடிஞ்சிருட்டோம். அவங்க கவர்னர் கிளம்பு தேங்க்ஸ் பண்ண போகிறோம், நன்றி சார்னா தமிழ்தாய் தேசிய கீதம் பாட்டு அனுப்பிவிட்டோம். அவ்வளோ சிம்பிள் தான். தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு அவர் சொல்ல முடியாது, தேசிய கீதம் பாட முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்கக்கூடாது. இவ்வளோதான் பாயிண்ட். 2மே இல்லை.
கவர்னர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு? நான் தமிழ் தாய் வாழ்த்தை எவ்வளவு போற்றேன்னு உங்களுக்கு தெரியும், நான் பாடுவேன்னு உங்களுக்கு அந்த வார்த்தையை போடுறாரு. எனக்கு தெரியும், பர்சனலாக எனக்கு தெரியும். அவர் வந்து போடுறது ஆனால் லிப் மூவ்மெண்ட் வரைக்கும் நான் கவனிச்சிருக்கேன். பாடுவார் அவர் நல்லா. அவர் தமிழ் வாசிக்க தெரியும், தமிழ் படிக்கிறார், கடுமையான முயற்சி இருக்கிற மெனக்கிறாரு. அவருக்கு இதில் பற்று உண்டுன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து இங்கே வந்து எடுக்கக்கூடிய விஷயங்களை அரசியல் பண்றாருனே ஒரு பக்கமாக வச்சுக்கிடுவோமே. அந்த அரசியல் பண்றதுக்கு அவர் வேற வேற விஷயங்களை கையில் எடுக்கலாம். ஆனால் நாம எந்த மொழி வச்சிருக்கோமோ அந்த மொழியை தான் பிடிச்சி நிற்கிறாரு. அந்த மொழியில என்ன தெரிஞ்சுக்கணும்? பாரதியாரை பார்க்கணும், ஔவையாரை பார்க்கணும், திருவள்ளுவர் பார்க்கணும்னு பின்னாடி ஓடர். அப்ப என்னுடைய மொழியை எவர் போட்டினாலும் அது சந்தோஷத்துக்குரியதான். அதுல வந்து எனக்கு குழப்பம் இல்லை. அப்ப அவ்வளவுதான் நம்ம பார்க்க. அப்ப அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னா தினேஷ் மட்டும் இல்ல, ரங்கராஜ் பாண்டியன் சேர்ந்து சண்டை போறார். அது எப்படிங்க நீங்க சொல்வீங்க அப்படின்ட்டு அவர் வந்து பாஸ் இப்படி பண்ணிக்கொண்டார். 1 2 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 1 3க்கு அவர் ரெடியா இருக்கார். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு தேசிய கீதம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். அவர் என்ன சொல்றாரு? இது எனக்கு முன்னாடி ஒரு தேசிய கீதம், எனக்கு பின்னாடி ஒரு தேசியம், இவ்வளவுதான். நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. தேசிய கீதம் பாடின பிறகு தமிழ் தாய் வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. இல்ல அவரு குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க பாய்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப இதே அசம்பிளியில தேசிய கீதமும் பாடப்படுது. தேசிய கீதம் ஆளுநர் உரையோட நிறைவு பகுதியில ஆமா எக்ஸாக்ட்லி ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. இவங்க தேசிய கீதத்தை நம்ம பாடவே மாட்டோம்னு சொல்லியிருந்தா நீங்க குறிப்பிட்ட மாதிரி நானும் கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் கேள்வி. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த பாயிண்ட், இதுல அசம்பிளியோடைய மரபுல தேசிய கீதம் தான் இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது. புரிஞ்சுங்க. அசம்பிளியோட மரபுலையும் ஆண்டின் முதல் கூட்டத்தில் இருக்கு, மற்ற கூட்டங்களும் கிடையாது. நம்ம வந்து பார்லிமெண்ட்ல பார்ப்போம், குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், அது வந்து அந்த மாதிரி பார்ப்போம். அந்த மாதிரி இங்கே நம்ம வந்து வைக்கிற வேற வேற பேர்கள். எல்லா நாளும் கவர்னர் வரமாட்டாரு, குடியரசுத் தலைவர் வரமாட்டார். அவர் வந்து ஆண்டின் முதல் கூட்டத்தில் மட்டும்தான் வருவார். அங்க வந்து திரௌபதி முர்மு அவர்களோ இங்க வந்து ஆர் என் ரவி அவர்களோ வந்து ஆண்டின் முதல், அது கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. இது மரபல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து அரசமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதே அரசமைப்புல அந்த ஜனாதிபதியும் ஆளுநரும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அது வந்து எங்க அங்க அசம்பிளி பத்திய பேச்சுல அவர்களுக்கு உட்படாதான் வந்து குடியரசு ஆளுநர் வந்து இது கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாருன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் பேசியிருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டி எங்க பேசுறாருன்னா எங்கெங்கெல்லாம் ஆளுநர் வர்றாரோ அவர் வந்த உடனேயும் அவர் கிளம்பும் போது இசைக்கப்பட முடியும். எங்கெங்கேயோ நான் உங்களுக்கு வேற உதாரணம், நான் வந்து சாணக்கியாவுடைய ஆண்டு விழா நடத்தினேன். அந்த ஆண்டு விழாக்கு வந்து அவர் ஒரு முறை உங்களுக்கு சீஃப் கெஸ்டாக எங்களை ஹானர் பண்ணார் பெருசா. அப்போ எங்களுக்கு வந்து ப்ரோக்ராமே ஒல்ட்டி, அதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதா ப்ரோக்ராம் முடிஞ்சதா எதுவுமே எங்களால் பண்ண முடியல. எங்களுக்கு கம்ப்ளீட் ஏன்னா அவங்களுடைய ப்ரோட்டோகால் வந்து எங்களுடைய பிளானுக்கு கம்ப்ளீட்லி வேற இருந்துச்சு. நான் ப்ரோக்ராம் வந்து 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு கச்சேரி போய் ஸ்பீச் போய் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கவர்னர் லேட்டாக நான் அவங்களோட டயத்தை கம்மி பண்ணும். உள்ளே வந்தோடனே ஒரு தேசிய கீதம், நமக்கெல்லாம் வந்து தேசிய கீதம் முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு போகிறதா நம்ம பழக்கம். உள்ளே வந்தோடனே தேசிய எல்லாம் பேசி முடிச்சார். அப்புறம் நான் வந்து கேள்வி பதிலாம் வச்சிருக்கேன். நான் அவரோட டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கிளம்புங்கன்ட்டு அவர் முடிச்சு கிளம்புறாரு. அப்போ ஒரு தேசிய கீதம், அதற்கு பிறகு நான் புறம் போயிட்டு இருக்கு. அப்போ தேசிய கீதத்துக்கு அப்புறம் புறம் போலாமா நமக்கு வேற ஒரு கேள்வி வந்துடும். அப்ப இங்க என்னன்னா தேசிய கீதம் எங்க வைக்கப்படுதுன்னு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்குமான மேண்டேட் ஆகிறது. அவர்கள் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர்கள் வரும்போது இப்ப நம்ம வந்து ஏற்கனவே அப்பாவண்ணன் தமிழ் தலைமையில நமக்கு வந்து சட்டசபை நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம பண்ணல, அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சு வேற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க முடியல, தேசிய கீதம் பாடவே இல்லை. அப்ப இதே ஆளுநர் தேசிய கீதம் நீங்க குளிர்கால கூட்டத்தொடர் பாடல, நீங்க மழைக்கால கூட்டத்தொடர் என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? அது வழக்கத்திலேயே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் எங்க கவர்னர் வருகிறாரோ அங்கு முன்னும் பின்னும் பாடுவது, இவ்வளவுதான் அது மேண்டேட். இது மேண்டேட் இல்ல. இந்த மேண்டேட் வந்து ஆளுநர் அவர்களா ஆர் என் ரவி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடக்கல. ஆளுநர்னு வலியுறுத்துவார். நீங்க மரபுல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கொடுக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்ல மரபும் முக்கியமா கான்ஸ்டியூஷன் முக்கியமான கான்ஸ்டியூஷன் பிரிவைல்ஸ் அது மேல வந்துருது. அப்ப கான்ஸ்டியூஷன் படி நம்ம போகணும். நீ இது வரைக்கும் பண்ணல. ஆமா, அது மாற்றுக்கிறது. இது வரைக்கும் 91 ஜெயலலிதா அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணி போட்டிருக்காரு. ஆமா, அண்ணாமலை போட்டிருக்காரு, ராஜகோபாலாச்சாரியாருடைய பேரம் போட்டிருக்காரு. நிறைய பேர் அதை வல்லுநர்களால் எடுத்து அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து காட்டி எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளே அப்படி வந்தது தானே சார்? திருக்குறளே நம்ம சீபா ஆதித்தனார் வந்து சபாநாயகரா இருக்கும் போது தான் திருக்குறள். திருக்குறள் கிடையாது. திருக்குறள் 2000 வருஷமா இருக்க. நம்ம தான் வந்து தென்னிந்திய நலச்சங்கம் காலத்துல இருந்து அசம்பிளி இருக்குது, பிரிட்டிஷ் காலத்துல. ஏன் நீங்க திருக்குறள் படிக்கல? ஏன் திமுக ஆட்சியில சீபா ஆதித்தனார் வந்து ஆளுநர் சபாநாயகர் அவருக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல, அதே திமுக ஆட்சியில ஏன்? அப்ப புரியுங்களா உங்களுக்கு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு புதுசா கொண்டு வர திருக்குறள் பாடி தான் நம்ம டெய்லி நாளை தோக்குறோம். சட்டத்தில் பாக்குறோம்ல. இது எப்போ வந்து நீங்க கேட்க வேண்டாமா? 47லயா 52லயா? அது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த அமைச்சரவை இல்லையா? ராஜகோபாலாச்சாரி நம்ம பிரீமியரா இருந்தாரு அப்பயா? கிடையாது. திருக்குறள் எத்தனை வருஷமா இருக்கு? அப்போ ஒரு புதிய மரபு உருவாக்கப்படுகிறது. சூப்பர்.
அத மாதிரி இல்ல, 99 அப்படி ஒரு மரபை ஜெயலலிதா அவர்கள் அவர் வந்து முதலமைச்சரா இருந்தவர், நீங்க குறிப்பிடுற மாதிரி சபாநாயகரா இருந்தவங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருக்கும்போது ஒரு புதிய மரபுகளை கொண்டு வராங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. வரவேற்கிறோம். ஆளுநர் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சட்டப்பேரவைக்கான ஒரு மரபை அவர் இல்ல design ஆளுநர் பண்றாங்க. என்னுடைய சௌரியத்துக்கு பண்ணுன்னு சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பண்ணுன்றார். அவர் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க பண்ணுங்கன்றார். அவ்வளவுதான். அதுல இப்ப வந்து அது சொன்ன ஆளுநரே என் மரபாகவே இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்கன்னு சொன்னா நான் சண்டைக்கு வந்திருப்பேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஆளுநர் இதே ஆளுநர் மரபாக மட்டுமே இருந்து நல்லா பாருங்க. ஆளுநர் எங்க வந்தாலும் போனாலும், குடியரசுத் தலைவர் எங்க வந்தாலும் போனாலும் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாட பண்ணணும் மேண்டேட் இருக்கு. அப்படி மேண்டேட் தமிழ் தாய் வாழ்த்து காட்டு. மேண்டேட் இல்ல, மரபா இருந்தாலும் நான் சரின்றேன். அந்த மரபை பாடக்கூடாதுன்னு சொன்னாலும் சண்டைக்கு போக வேண்டாம். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. மரபை அவர் எதிர்த்தாலும் நான் சண்டைக்கு போக வேண்டாமா? அவர் சொல்லவே இல்லையே தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கன்றார். நான் பாடுவேன்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எத்தனை பேர் பாடுவாங்கன்னு நீங்க கேட்கணும். அது ஒரு டெஸ்டா வச்சுக்கோங்க. அமைச்சர் பெருமக்களை இப்ப தமிழ் தாய் வாழ்த்த பாட சொல்லுங்க. என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. உங்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு, இதை நான் செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. கான்ஸ்டிடியூஷன் சொல்றது நல்லா அந்த கரெக்ஷன் போட்டு இது வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா அது ஸ்டாலின் வெர்சஸ் ஆர் என் ரவி இல்ல, அப்பா வெர்சஸ் ஆர் என் ரவி இல்ல. இது கான்ஸ்டிடியூஷன் வெர்சஸ் வழக்கம், மரபு. அப்ப மரபு வந்து வேணும், மரபை மாத்த சொல்லவும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வாங்கன்ற. தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்கன்னோ, திருக்குறள் முதல் நாள் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம வந்து கட்டாயம் சண்டைக்கு போலாம். அவர் தேசிய கீதத்தையே அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்றாங்க. ஏன் சொல்றாருன்னு அவர் வந்து சபாநாயகர் வந்து பார்த்த போதே அவர் சொல்லிட்டார். இந்த மாதிரி போன முறை ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது மாதிரி வராம நம்ம வந்த உடனே ஒரு தேசிய கீதம், முடிச்ச உடனே தேசிய கீதம் சொல்லிட்டார். அதற்கு பிறகு அப்படியான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். நீ பாருங்க, நீங்க அவரோட பிரஸ் ரிலீஸ் எடுத்து பாருங்க. உங்களுக்கு காட்ட நீங்க எடுத்து பாருங்க. அவர் பிரஸ் ரிலீஸ்லயே அவர் ட்வீட்லயும் போட்டிருக்காரு. பிரஸ் ரிலீஸ் நான் வந்து முன்னாடி பிஃபோர் அவருக்கு வந்து முன்னாடி சொல்லப்பட்டது. அப்புறம் இன்னைக்கு அது நடக்கலன்னு திரும்ப நான் வந்து ஸ்பீக்கர்டையும் சிஎம்டி அவர் சொல்றாரு. நான் வந்து நேரடியா வந்து அது உங்களுக்கு சொன்னேன். அது அந்த ட்வீட் அதையும் சொல்றாரு. முன்னாடியே சொல்லப்பட்டது, அது நடக்கல அப்படின்னு அது நடக்கலங்கிறத கவனிச்ச உடனே திரும்பி பாஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுதான் நிராகரிக்கிறது. நான் வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம், தம்பி எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்கன்னா அதான் நிராகரிக்கிறது. சார் நீங்க தண்ணி கேட்டீங்க எனக்கு எப்படி சார் தெரியும் கேட்டா நியாயமான விஷயம். நீங்க தண்ணி கேட்டீங்க, எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க, நான் இப்படி திரும்பி இதான் அப்படி அவங்க எது நிராகரிக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து நிராகரிக்கப்படல, தேசிய இதம் நிராகரிக்கப்படுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் பயன்படுத்துறாருங்க? அது இன்னொரு வார்த்தை போறாரு, ஆஃப்டர் த ரிக்வெஸ்ட் அப்படின்னு. அவர் வந்து நான் கவர்னர் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இது அசம்பிளி, அங்க சபாநாயகர் தான் எல்லாமே. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க சபாநாயகர் மேல உட்கார்ந்திருக்காரா கவர்னர் மேல உட்கார்ந்திருக்காரு? கொஞ்சம் நீங்க பார்க்கணும். நான் சொல்ல சபாநாயகரால நீங்க வந்து அப்பா 234 இல்ல சார், நானும் நீங்க அப்பாவுவா யோசிக்க கூடாது. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றது பிரைம் மினிஸ்டரே கீழே தான் உட்கார்ந்திருக்கணும், திரௌபதி முர்மு தான் மேல உட்கார்ந்திருப்பாங்க. புரியுங்களா? அங்க வந்து ஓம் பிர்லாவே கீழே தான் உட்கார்ந்திருக்கணும், ரைட்ல தான் உட்கார்ந்திருக்கணும். அவருக்கு சபாநாயகர் சபையை நடத்துவார். நீங்க சொன்னீங்கிறதுக்காக சொல்றேன். இந்த சபையை நடத்துங்கன்னு உத்தரவு போறது யாரு? ஆளுநரே வராம கூட உரை ஆரம்பிக்கிற, பட்ஜெட்டை தாக்கல் செய்யற விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு துரைமுருகன் அவர்களே இன்னைக்கு நடந்திருக்குங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நான் சொல்றேன். நீங்க எதை முன்னுதான் நீங்க மரபை ஃபாலோ பண்ண சொல்றீங்க, அவமரியாதை ஃபாலோ பண்ண சொல்லிருக்கீங்க. அந்த மரபுக்காக தான் நாங்க இன்வைட் பண்ணோம். ஆனா திரும்ப நான் ஒரு விஷயம், நீ கவர்னர் சொன்னாலும் வந்துடுறேன். அந்த மக்களுக்கு தவறான செய்தி போயிடக்கூடாது. இந்த சட்டசபையை கூட்டுங்கன்னே உத்தரவுறது வந்து ஆளுநர் தான். சட்டசபை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒத்தி வைக்கத்தான் சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. முடித்து வைக்கிற நல்ல வித்தியாசம் போறீங்க. ஒத்தி வைக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு, முடித்து வைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தான் உண்டு. முடிஞ்சு வச்சு கூட்டம் கிடையாதுன்னு அவர் தான் சொல்லுவார். இவர் வந்து ஒத்தி வச்சுட்டு சொல்லுவார், பாஸ் 10 நாள் கூட்டம் போட்டு நாங்கள் முடிஞ்சு வச்சு அப்படியே ரைட். அப்போ ஒரு 10 நாள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து சனிக்கிழமை முடிஞ்சிருக்கும். ஆனா கவர்னருடைய உத்தரவு வந்து 10 நாள் கழிச்சு வரும், ஏதோ ஒரு நாள் கழிச்சு வரும். அவங்களுக்கு போக திரும்பி சபையை கூட்டணும் தேவையில்லையான்னு பார்த்து வரும். புரியுங்களா? அப்ப அது சபையை கூட்டுற அதிகாரம், சபாநாயகர் தேர்ந்தெடுக்க சொல்லக்கூடிய அதிகாரம், அவர்களுக்கெல்லாம் பதவி பண்ணி பிரமாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம், இது தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாம் ஆளுநருக்கு உண்டு. சோ நீங்க சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் சபாநாயகர் தாங்கிறது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்னர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் கவர்னர் முதல்ல நிக்கிறார். அதுக்கப்புறம் சபையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பாவு அவர்களே செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிடுறாரு, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க 234 பேருக்கு தான் நாங்க சொல்ற விஷயங்களை செயல்படுத்துறதுக்கோ இல்ல பேசுவதற்கோ கூட எல்லா உரிமையும் இருக்கு. அதை தாண்டி ஒரு வார்த்தையை கூட ஆளுநர் அவர்களால கூட பேச முடியாது. அப்படி இல்ல. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? there will be a speech by governor or president. அவ்வளவுதான். அது வந்து இந்த இயர் பிகினிங்ல இருக்கும். அது கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட். அதை நீங்க தீர்மானம். நமக்கு மரபு எப்படி வந்துருச்சு? அரசாங்கிறது அவங்க அரசாங்கம் தான். அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து, காங்கிரஸ் காலத்துல இருந்து, கவர்னரும் காங்கிரஸ்காரரு, கவர்மெண்ட் இப்படி வந்து அது எங்கேயும் பிரச்சனை. ஸோ அதனால அரசாங்கம் எழுதி கொடுக்குறத அவர் படிப்பார். இதுதான் மரபாச்சு. அவங்க இங்கே பிரச்சனை இல்லை. இன்னைக்குமே இந்த தேசிய கீதத்தை படிச்சிருந்தா, இந்த தேசிய கீதத்தை பாடி இருந்தா,
ஆளுநர் இந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா படிக்க வேண்டி வந்திருக்கும். சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல வேண்டி வந்திருக்கும். இல்லைன்னா திரும்பி கேள்வி வரும். ஏன் சார் படிக்கலாம், அடுத்த கேள்வி போயிருது. இல்லைன்னா அப்ப கவர்னர் அவர்களோட என்ன சொல்றது, உங்களோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அடிபணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. போன தடவை தேசிய கீதம் பாட சொன்னாங்க, பாட முடியாதுன்னு சொல்ல. இது வந்து தேசிய கீதம் பாடினா எப்படி அடிமணிறது வரும்? இல்ல சார், இவ்வளவு நாள் ஏங்க நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்த நாடுங்கனாலதான் 47 நமக்கெல்லாம் அந்த 47 சுதந்திரம், 51 52 முதல் தேர்தல், 91 40 வருஷமா நீங்க பாடாத ஒண்ண நான் வந்து நமக்கு மேண்டேட் சொல்றீங்க. 51ல இருந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ண சொன்னா இல்லன்றீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க சீனியாரிட்டி படி நீங்களே சொல்லுங்க. 51ல இருந்து 49ல ஏற்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனா 91ல செயல்படுத்தப்பட்ட மரபா? முதல்ல மரபா கான்ஸ்டிடியூஷனாலே முதல்ல மரபை மீறி கான்ஸ்டிடியூஷன் வந்துரும். இதான் மேட்டர். உங்களுக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அந்த ஒன்று வந்துருது. அப்படியும் பார்த்தாலுமே கான்ஸ்டிடியூஷன் வந்து பழசாவும் இருக்கு, மரபு பின்னாடி வந்ததாவும் இருக்கு. அந்த மரபுக்கு எதிராகவும் கான்ஸ்டிடியூஷன் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், 18வது முறையா சொல்றேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா நிலைமையே வேற. அங்க நம்ம வந்து அழகா சண்டை போடலாம். திருக்குறள் படிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நம்ம நிலைமை வார்த்தைகள்ல இன்னொரு தடவை பாடினா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அவ்வளவு ரொம்ப எளிமை. அதனால தான் நான் முதல் வார்த்தை சொன்னேன், இரு தரப்புலயும் ஒரு பெருந்தன்மை இருந்திருக்கலாம், முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, மீட் பண்ணும் போது இந்த உரையை தயாரிக்கும் போது அவருடைய வேண்டுகோள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது நாங்க இப்படித்தான் மரபு இருக்குங்கிற விளக்கத்தை அரசு சார்பில் கொடுக்காம இருந்திருக்கோம். அழகா போட்டிருப்பாங்க. அது மரபுக்கு மீது தான் சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு சொன்னதா சொல்லியிருப்பாரு அவரு. அது கான்வர்சேஷன் வராம எப்படி இருந்திருக்கும்? 2 பேரும் மோட்டோலையை பார்த்து பேசியிருக்க மாட்டாங்க, ஒன் டு ஒன் பார்த்து பேசியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்ற அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க பஸ், முன்னாடி ஒரு தடவை தேசிய கீதம் படிங்க, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. சரிங்க பாப்போம்னு போயிருப்பாங்க. பண்ணல திருப்பி ரீட் பண்ணல. முதல்வர் அவர்கள் சிறுபிள்ளைத்தனம்னு குறிப்பிடுறாரு. பெரிய வார்த்தை. நம்ம வந்து எப்பயுமே வந்து அவர் இன்னும் பயங்கரமான வார்த்தையெல்லாம் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கிறாரு, பிரதமர் உட்பட பலரை. நான் சொல்றேன், ஒரு அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல வரும்போது சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். முதலமைச்சருங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதனால அந்த இடத்துல இருக்கவங்க சட்டப்பேரவையை அவரு அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகள் நான் பேசுனதை நீங்க கவனிச்சு உங்க மனசாட்சிக்கு பார்த்தீங்க, பாக்குற மனசாட்சி தெரிஞ்சா தெரியும். அப்படி ஒண்ணுமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லேன், 19வது முறை சொல்றேன், தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வேற. தமிழ் தாய் வாழ்த்து நானும் பாடுவேன். நீங்க எத்தனை பேர் பாடுவீங்கன்னு பதில் சொல்லணும். முன்னாடி தேசிய கீதம் பின்னாடி தேசிய கீதம் மேண்டேட்டுங்க, கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்டுங்கன்றார். அவ்வளவுதான். இல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையை அவர் வாசிக்கணும்னு நாங்க இன்வைட் பண்றோம், வராங்க, வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தடவை ஒரே விஷயம் அவர் சொல்றதை நம்ம திரும்ப ஏற்கலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து நீங்க குறிப்பிட்ட வார்த்தைகளை பெரியாரு, அண்ணா, கலைஞர் இந்த வார்த்தைகளை பழைய வீடியோ பாத்துக்கங்க. நான் புதுசா பத்தி சொல்ல விரும்பல. அது பெரியார் அண்ணா பிரச்சனை இல்ல. பெரியார் அண்ணாவை இன்னமும் சொல்லுவாரு, இன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அவர் குழப்பம்ல. அதுல இருந்து வேற விஷயங்கள் அதை பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களை வந்து தம்பிகளுக்கு நிறைய நான் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் வந்து திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. பெரியார் அண்ணா இல்ல பிரச்சனை. அவர் வந்து அழகா சொல்லுவார், பெரியார் அண்ணா அம்பேத்கர் எல்லா பேரும் சொல்லுவார். அவருக்கு அதுல உறுத்தல் கிடையாது. பிரச்சனை வந்து அதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்ட கிளைம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் தான் சொன்னேன், இன்னைக்கு வந்து அதுல ஒரு வரி இருக்கு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது. சூப்பரா இருக்கு. அந்த வரியை நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் நாளைக்கு தலைப்பு செய்தி. உங்களுக்கு புரியுங்களா? என்னங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டில், நீங்க சட்டம் ஒழுங்கு சூப்பர், இதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாரும் அதை எடுத்து வந்துருப்பாங்க. புரியுங்களா? அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற பொதுவெளியில வேற விவாதம் வைக்கப்படுது. ஆனா அதுல வந்து உரையில வேற இருக்கு. அந்த உரை அதை மாத்த சொல்ல, நீக்க சொல்ல. உங்களுக்கு அதுதான் சொல்ல, நீங்க வேற விஷயம் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து ஒரு டைவர்ட் பண்றதுக்கு எதுக்காக எனக்கு தெரியாது. அது இதுதான் பண்ணுவேன்னு முடிவு வச்சு யார் கேட்க போறாத? இது திசை திருப்பும் அரசியல் அண்ணாமலை அவர்களும் குறிப்பிடுறாரு. திசை திருப்பும் அரசியலை செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் முதல்வர் அவர்களா ஆளுநர் அவர்கள்? ஆளுநர் முதல்வருக்கே இங்க வேலை இல்லை. நான் சபாநாயகர் நான் சொல்றேன். நீங்க சொன்னதுனால இந்த இடத்துல நான் வந்து திருப்பி நான் வந்து அது ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் முதல்வரை குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி, நான் அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் கூட. நான் வந்து சபாநாயகர் தான் இந்த புரோட்டோகாலை கொண்டு போறதுக்கான விஷயம் இருக்கு. நீங்க அலுவல் ஆய்வு குழு கூட்டம் யார் தலைமையில் நடக்குது? முதலமைச்சர் நடக்குது. சபாநாயகர் அந்த இடத்துல நான் வந்து சிஸ்டமிக்கா போகிறேன். புரியுங்களா? சபாநாயகருடைய கட்சி தலைவரே வந்து ஸ்டாலின் தானே, அவர் தானே, அப்படிலாம் நான் போக. நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனா பார்க்க. இந்த இடத்துல அந்த இடத்துல பாஸ் வந்து சபாநாயகர். அவர் வந்து அழகாப்பட்டு சரினே சொல்லி தான் நடந்திருக்கும். அவ்வளவுதான். அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. இது சாதாரணமா போயிடும். இது வந்து ஈஸியா போயிருக்கும். காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன அவமரியாதை? உங்களுக்கு 2 தடவை தேசிய கீதம் பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இல்லாதவனா இந்தியாவில் எங்கேயும் இல்லாததான், தமிழ்நாட்டில் இல்லாத, தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லுங்க. 91க்கு பிறகு ஒரு விஷயம் சூப்பரா பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து திருக்குறள் வரும் சூப்பரா பண்ணணும், எல்லாமே சூப்பரா பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது தடை வந்துச்சா? இதுல உங்களுக்கு எங்க அவங்க சட்டசபை எங்க அவமரியாதை பண்றாரு? அவர் வந்தார்ல, நீங்க கூப்பிட்டீங்க, வந்தார்ல, அவருடைய வேலையை பண்ணார்ல, ரெடியா தான் இருந்தார். தேசிய கீதம் பாடுங்கன்னு கேட்டார், சொல்லியிருக்காரா இல்லையா? தேசிய கீதம் பாட சொல்லி கேட்கலாம் சொல்லியிருக்கேன். நம்ம வேற பேசுவோம். சிறுபிள்ளைத்தனமானதா பெரும்பிள்ளைத்தனமானதா விட்டுருங்க. தேசிய கீதம் பாடுவா நீங்க சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வேற பேசணும். புரியுங்களா? அவங்க அதை மறுக்கவே இல்லையே. அவர் வந்து நான் தனியா சொன்னேன், அங்க வேற நான் நேரா ரெக்வஸ்ட் பண்ணேங்கிற வார்த்தையை சொல்றேன். இது அவங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? உங்களுக்கு அது செஞ்சுதான் நம்ம வேற விஷயம் பேசிக்கலாம். இன்னைக்கு நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை உட்பட 100 விஷயங்கள் பேசியிருக்கலாம்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இது ஒரு மரபு, இந்த மரபை எந்த ஆளுநர் வந்தாலும் பின்பற்றணும், என்ன மரபு இருக்கோ அதை தான் பின்பற்றணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு கண்டனம், வருத்தம், இல்லை வந்து என்ன சொல்லணுமோ சொல்லணும், யாரை திட்டணும், இல்லை யார் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதில் குறிப்பிடாம இந்த ஒரு மரபை யார் வந்தாலும் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. மரபை கடைபிடிக்க நானும் சொல்றேன். அவருக்கு தெரியாது, அதனால நீங்க அவர்கிட்டலாம் நீங்க போய் வந்து நீங்க எல்லாத்தையும் அவர் இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கணும். பகவத்கீதை புஸ்தகம் வாங்கினதுக்கே முழிக்கிறாரு. இப்போ என்ன செய்யறது, பகவத்கீதை ஏன் வாங்கினீங்களாம் சண்டைக்கு போயிட்டாங்க. குரான் வாங்கலாம், பைபிள் வாங்கலாம், கீதையை வாங்கக்கூடாதுட்டாங்க. அதுக்கே கன்ஃபியூஸ். அவர் 3 மதம் தானே நினைச்சு வாங்கிட்டாரு அவரு. நீங்க உங்களுக்குலாம் என்ன கணக்கு, கீதையை வாங்கக்கூடாது மத்தெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு கணக்கு. அது சண்டை. இப்போ சார் கீதையை வாங்கக்கூடாது மத்தெல்லாம் வாங்கிக்கலாம் கணக்கு, சண்டை போயிட்டு அவர் கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால நீங்க போய் கான்ஸ்டியூஷன் என்னது அப்படிலாம் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அவர் வந்து அவருடைய கணக்கு சொல்றாரு. நம்ம பேசுவோமே, அது எதுக்கு அவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு நம்ம எதுக்கு பார்க்கணும், விஜய் என்ன சொல்ற நாம பேசுவோமே. நான் ரங்கராஜ் பாண்டியோட கருத்தாவே சொல்றேன், நீங்க தினேஷுடைய கேள்வியாக கேளுங்க. நான் மரபு முக்கியம், மரபா கான்ஸ்டியூஷன் முக்கியம், எது எப்போ அந்த மரபே பின்னாடி வந்தது, கான்ஸ்டியூஷனே அதுக்கு முன்னாடி வந்தது, எல்லா கணக்குலையும் தெளிவா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களே தேசிய தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்று கொண்ட நீங்களே ஏன் சட்டசபையில் கொண்டு வரல? 20 வருஷம் தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஜெயலலிதா கொண்டு வர வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்தை நடைமுறைப்படுத்தி அதை வந்து எல்லா அரசு நிகழ்வுகளையும் பாடணும்னு சொன்னது கலைஞர் அவர்களுடைய கவர்மெண்ட். அதை ஏன் அசம்பிளில கொண்டு வரலன்னு, அது 70 நடந்த விஷயம் 90 வரைக்கும் வரல. நீங்க ரெண்டு ஒவ்வொரு பீரியட்ல ஒன்னொன்னு நடந்திருக்கும் சார். அதான சொல்றேன், அவ்வளவுதான் கரெக்டா பிடிச்சிருக்கு. ஒன்னொன்னே வருவோம்ல அப்படின்னு. அப்படின்னாங்க சார், சட்டசபை என்று உருவானதோ அன்றிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்து படம் இல்ல. சட்டம் தமிழ் தாய் வாழ்த்தை யார் அங்கீகரித்தார்களோ அவர்களே கொண்டு வரல. அப்ப நீங்க என்ன மரபுன்றீங்க? மரபே ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. மரபையே மாத்தலாம் அப்படிங்கிறீங்க. கான்ஸ்டியூஷனே மாத்தப்பட்டிருக்கு நான் சொல்ல வரேன். கான்ஸ்டியூஷன் தான் சுப்பீரியர் சொல்றேன் நானே. கான்ஸ்டியூஷனே மாத்தப்பட்டிருக்குன்றேன். கான்ஸ்டியூஷனா மரபா அப்படின்னா மரபு கிடையாது, கான்ஸ்டியூஷன் சொல்ல வரேன். அந்த கான்ஸ்டியூஷன் மாற்றப்பட்டிருக்கு மரபு. நான் வந்து லேட்டஸ்ட் சொல்றேன். மரபை முக்கியமா வச்சு நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுதுங்கிறது தேசிய கீதத்தை அவமானப்படுத்துற ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? ஆமா. எப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட மீறினா, நான் சொன்னேன் கான்ட்ரடிக்ஷன் தான் மரபை மீறுறேன் சார். நான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறேன், இது என்னுடைய மரபு. தமிழ் தாய் வாழ்த்து பாடாதான் சொல்லியிருந்தா மரபை அவர் மீறுகிறார். அடிஷனலா ஒண்ணு சேர்த்துக்குங்க, ஏற்கனவே இருந்ததுன்ற. இதுல என்ன மரபு மீறல் இருக்கு? விளக்கேத்தணும் நீங்க சொல்றீங்க, கேக் வெட்டணும் நான் சொல்றேன். என்ன பிரச்சனை? ரெண்டையும் பண்ணிடலாம்லன்றேன். ஏதாவது ஒண்ணுதான் பண்ணாதான் சிக்கல் வருதுன்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் விளக்கேத்துறது என்னோட வழக்கம் பண்றேன், கேக் வெட்டுறேன் பண்ணிக்கோ, விளக்கையும் சேர்த்து ஏத்து பண்றாரு. நோ, விளக்கேத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன, மாட்டேன்னு சொன்னவங்க தானே மரபா மீறாங்க. அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அவர் மீறாரு. தேசிய கீதை பாட மாட்டேன்னு சொல்லும்போது யார் மீறான்னு யோசிச்சு. பாட மாட்டேன்னு சொல்ல மரபுப்படி நிறைவுல பாடுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம வந்து தேசிய கீதை ஒரே மேட்டர். அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பிரிவினைவாதம் பேசுறவங்க, அதனால தான் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க. இந்த வானதி அக்கா மேட்டருக்கு பின்னாடி வரும். அதனால தான் இது பின்னாடி வரும். திரும்ப ஒரே மேட்டர் பேசிட்டு இருந்தோம்னா பார்வையாளருக்கு புது கேள்வி கிடைக்காம போயிரும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றது, இதுல ரொம்ப அவர் வந்து இதுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாரா? மரபு மீறல் அப்படின்னு எப்பங்க வரணும்? ஒண்ணு மாட்டேன்னு சொன்னா மரபு மீறல். அந்த மரபை வச்சுக்கங்கன்றாரு. இன் அடிஷன் டு தட் ஒன்று கொண்டு வாங்க, which was already prevailing, which was constitutional mandate. அப்ப எது செய்யப்பட மரபுல இன்னொன்னு சேர்க்கணும்னு சொல்றதே புதுசா இன்னொரு மரபை உருவாக்குறதா இல்லைங்க. நான் சொன்னது இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன், எனக்கு அரை இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். சாரி, நான் சொன்னேன் இதற்கு முன்னாடி இருந்ததை, ஆளுநர்களுக்கான மரியாதையை, அரசமைப்பில் சொல்லப்பட்டதை செய்ய சொல்றேன். இதே ஒரு விஷயத்த வரும்போது பிரிவினைவாதம் பேசுறவங்க அதனாலதான் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒண்ணு வராங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க. இதே தமிழக முதலமைச்சர் கூட பலர் வந்து அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன சொல்லியிருக்காங்க. நாங்கள் திராவிட நாடு கோரவில்லை, அதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே இருக்கு. அதனால சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் கமெண்ட்ல நான் வந்து இந்த இடத்துல இந்த இஷ்யூல, ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அசம்பிளியும் கான்ஸ்டியூஷனால் கொல்லப்பட்டது, ஆளுநரும் கான்ஸ்டியூஷனால் கொண்டு வரப்பட்டது. ரெண்டு பேருமே கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வரும்போது நம்ம என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? இது நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் நிற்கும். சுப்ரீம் கோர்ட்டு போய் எடுத்துருவாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை நல்லவே நான் காலையில் சொல்ல நினைச்சேன். இப்படித்தான் ரெண்டு பேர் சண்டை போட்டு அதிகாரத்தை கோர்ட்டு கையில கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்புகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு மத்திய அரசை எதிர்ப்பதாக, நானும் மாநில அரசை எதிர்ப்பதாக அவர் மாறி மாறி நினைச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு மக்கள் அதிகாரத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்தை கொடுத்துறாங்க. நீதிமன்றம் நான் எப்படி சொல்றேன்னா முடிஞ்சு போயிடுது. அப்புறம் பேச முடியும். அதுக்கப்புறம் மேல பாடி கிடையாது. அப்ப யாருக்கு நட்டம்னு யோசிங்க. தேசியத்தை கூடுதலா ஒரு முறை பாரத மூலமா இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகாது. ஒண்ணுமே எந்த விதமும் மாறாதீங்க. எந்த மரபு மாறிடும், எந்த விதி மாறிடும், எந்த எதிராக போயிடும், எங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிக்கங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்தா தேசிய கீதமான முதல் தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்திரிச்சு நிற்கிறேன். அவரு நான் வந்தா இது கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டுங்க. அது ஸ்கூல் ஃபங்க்ஷனோ, சாணக்கியா ஃபங்க்ஷனோ, சட்டசபையோ, இது மக்கள் அப்படியே நேரம். இது வந்து இவருக்கு உருவாக்குனது இல்லை.
பார்லிமெண்ட்ல இருக்கிறதா அப்படி அசம்பிளிக்கு இங்க தனி சட்டமே கிடையாது. ட்வீட் போட்டுட்டு டெலிட் வேற பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டை விட்டுட்டு மற்ற சட்டப்பேரவைகள்ல அப்படின்னு ஆளுநர் மாத்தி ஒரு ட்வீட் போட்டாரு. உங்க கவனத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கல, நான் உங்களுக்கு பேட்டிக்காக வந்தேன். நான் இருக்கலாம், அவர் என்ன ட்வீட் போட்டாரு டெலிட் பண்ணாரு. நான் சொல்றது சட்டமன்றங்கிறதே பாராளுமன்றத்தில் ரிப்ளிகேட் தான். இதை நான் இந்த கோர்ட்லயும் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்ல. அது சட்டப்பேரவைக்குன்னு தனியா ஒரு இறையாண்மை இருக்கு, அங்கீகாரம் இருக்கு. இருக்குங்க, ரிப்ளிகேட்டுங்க. அங்க உள்ளதாங்க ஆளுநருக்கு அங்க இருக்க எல்லாமே இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதாங்க இருக்கு. பிரசிடென்ட்டே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா ஆளுநர் அப்படி கிடையாதுன்னு திமுகவை சேர்ந்த பலரும் குறிப்பிடுறாங்க. திமுகவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நான் சொல்றேன், வானதிக்காகவும் தம்ம அண்ணாமலைக்கும் அதுதான் சொன்னேன், திமுகவும் அதுதான் நான் சொல்லுவேன். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுன்னு சொல்றேன். இந்த கவர்னர்ங்கிற போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கப்பட்டது, இந்த பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கப்பட்டது, முதலமைச்சர்ங்கிற போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கப்பட்டது, ஸ்பீக்கர் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கப்பட்டது. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதான் நான் சொல்றேன். இந்த மொத்த அசம்பிளிங்கிற சிஸ்டமே கான்ஸ்டிடியூஷன். இங்க கருணை மனுக்கான மன்னிப்பு அதிகாரம் உட்பட எல்லாமே டிட்டோ சபாநாயகர் ஆளுநருக்கு என்ன இருக்குதோ அது ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, அங்கதான் இங்க கொடுக்கப்பட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அதிமுக உறுப்பினர்கள் அவங்க சட்டையில யார் இந்த சார் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்ட பேட்ச் எல்லாம் அணிஞ்சு வந்திருந்தாங்க, கையில பதாகைகளோட ஆளுநருக்கு முன்பாக போராட்டம்லாம் செஞ்சாங்க. அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், அரசியல் அனுபவத்தில் யார் மாஸ்டர்னா திமுக தான். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பாலிடிக்ஸில் யார் பாஸ் அப்படின்னா அது டிஎம்கே தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு வரீங்களா, எங்கள் பிளானை பாருங்க அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ அவங்க சட்டை போட்டது வந்து கடைசி கேள்வியாக மாறி போச்சு. அது ஒரு மணி நேரம் வேற ஒரு டிபேட் வந்துருச்சு இல்லையா? அப்போ தினேஷ் என்ன டிபேட் பண்ணுங்கிறத வந்து யார் தீர்மானிக்கிறான்னு பார்த்துங்க. அது எப்படி போகுது பாருங்க. நான் உங்களுக்கு கைடு பண்ணுறாங்கன்னு சொல்ல வருது. அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் செயல்பாடுகள் தானே முக்கியம். அப்போ எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்பட்டு இன்னும் பண்ணிருக்கணும். அதான் சொல்ல, அதான் சார் நான் என்ன பண்ண போறேன். நீங்க வந்து முதல்ல நீங்க மேபி மாஸ்டர் ஆளுநராக கூட இருக்கலாம். என்னையும் உங்களுக்கு தான் டிசைட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய விருப்பம் தானே. இப்போ நீங்க வந்து பேட்டி கேட்கும் போதே நான் என்னென்ன பதில் சொல்லுவேங்கிறதையும் யூகம் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து அப்படியே பாண்டே சார் என்ன சொல்றான்னு தெரியாம நம்ம அவர்கிட்ட ஞானம் பெறுவோங்கிறக்கா நீங்க வரல. நீங்க முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க. அந்த பிளான்ல என்னுடைய பதிலையும் கொஞ்சம் யூகிச்சிருப்பீங்க. அப்பதான் கிளை பதிலும் கிளை கேள்வி உங்கள்கிட்ட வரும். இப்படி சொன்னார்னா அப்ப இந்த கேள்வி கேட்போம், இந்த கேள்வி கேட்போம். இவ்வளவுதான். அப்ப முதலமைச்சர் ஒண்ணு செய்யறாரு, சபாநாயகர் ஒண்ணு செய்யறாரு, கவர்னர் ஒண்ணு செய்யறாரு. அப்ப நம்ம ஒண்ணு செய்யணும்ல அப்படின்னு நினைச்சு நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணும், அதை யோசிக்கணும். அதுதான் அரசாங்க நிர்வாகம். அப்ப நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றேன். யார் இந்த சாருங்கிற ஷர்ட் வந்து சூப்பர் ஐடியா. ஆனா அதோட பெட்டரா வந்து எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப நம்ம அதோட பெட்டரா என்ன செய்யறது யோசிச்சிருக்கணும். அவ்வளவுதான். அதுதான் அவங்க அவங்களே யாருன்னு சார் எதுக்கு போட்டாங்க? அண்ணா பல்கலைக்கழக கவன ஈர்ப்பு. சரிங்களா? அந்த கவனம் வந்து வேற பக்கம் போயிருச்சு. அவ்வளவுதான். கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்னும் வலுவா கொடுக்கணும். இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் ஆளுநர் வேந்தர், அதனால அவர்கிட்ட அதான் அவர் தான் காலேஜுக்கு இன்சார்ஜ், அதனால அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் அதிமுக உறுப்பினர்கள் போயிருப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிற அவரோட நகைச்சுவை நமக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப பழைய மூத்த உறுப்பினர். ஆனா வந்து லா அண்ட் ஆர்டர் அசம்பிளிக்கு சட்டமன்றத்துக்கு பண்ணிக்கணும். லா அண்ட் ஆர்டர் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள எங்களுக்கு பொறுப்புலன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அவர்கிட்டே கேட்டலாம். நம்ம வேந்தர் நீங்க தானே சொல்லி கேட்டலாம். எதுவா இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள ஒரு கொலை நடந்தா போலீஸ் தான் எஃப்ஐஆர் போடும். ஜெயிலே வேற ஒருத்தங்க கண்ட்ரோல். அதுக்கு ஜெயிலுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிறைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. பிடபிள்யூல ஒரு பிரச்சனையில இருந்து ஹைவேஸ் போய் நிக்க முடியாது. ரெண்டு சண்டை போட்டு மல்லுக்கு நின்றுவாங்க. சரிங்களா? ஆனா மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு துறைகள்ல இங்க ஜெயிலுக்குள்ள உங்க ஏரியாக்குள்ள ஒரு கொலை நடந்தா கூட போலீஸ் தான். புழல் சிறையில இருந்து வெளியில புழல் போஸ்ட் ஒருத்தர் போலீஸ்கார் இருப்பார், அவர் தான் போய் கேஸ் போடுவார். ஏங்க லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இல்ல வேண்டாம் சார், நீங்க வந்து ஏர்போர்ட் துறைமுகம் இதெல்லாம் வந்து நாங்க வந்து செக்யூரிட்டி ஏற்பாடு தான் கொடுத்துருக்கோம். லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்து நல்லதா போச்சு. கோர்ட்ல இல்ல, இப்ப ஏர்போர்ட்ல இல்ல, ஒண்ணுனா கை கொடுத்து போங்க, சந்தோஷம். லா அண்ட் ஆர்டர் நீ அப்படியே நல்லா பண்ணிக்கலாம் பார்ப்போம். இது வந்து சொல்றதா அவர் தான் வேந்தர், அவர் தான் பொறுப்புன்னு சொல்றது மூலமா உங்களுடைய பொறுப்பை துறக்குறீங்க. துறந்துருங்க, அதிகாரப்பூர்வமா துறந்துருங்கன்ற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பாலிடிக்ஸா நினைப்பீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், சபாநாயகரோ முதலமைச்சர் பேசி அறிவிச்சுட்டு இனிமே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்குள்ளும் எல்லா பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் எல்லா மத்திய நிறுவனங்களுக்கும் நாங்க பொறுப்பு லா அண்ட் ஆர்டர் வி வித்ரா. ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு அசம்பிளியில எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நாள்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆளுநர் உரையா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிற விஷயமா இருக்கட்டும், நேரலையில தொடர்ந்து அந்த அசம்பிளி விஷயங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கப்பட்ட நேரத்தில் இன்று நேரலை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தன்னுடைய உரையை பேசுவதற்கு முன்பு வரைக்கும் கட் செய்யப்பட்டிருந்தது, வெளியே வரலை. அதை இன்னைக்கு விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க, பல்வேறு தரப்பினரும் அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது திட்டமிட்டு நடந்த நிகழ்வுன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கு அப்பாவு அவர்கள் டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு, அப்படிதான் நினைக்கிறீங்களா? சபாநாயகர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், சட்டசபை வந்து சபாநாயகர் கண்ட்ரோல் நீங்க தானே சொன்னீங்க, அவ்வளவுதான்.
அந்த டெலிகாஸ்ட் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது அவர் வந்து நீங்க ராமர் சொல்றீங்க நான் சிவன் சொல்றேன்னு சொல்லிட்டு சிவன் படத்தெல்லாம் எடுத்து சிவிஜி வீடியோல சிவிஜி எடுக்கும் போது டப்பு டப்புனு கேமரா ஆங்கில மாத்திட்டு தான். இவருக்கு அங்க வந்து உள்ளே ஒரு லோக்கல்ல டிவி தெரியும். அவர் பாத்தீங்கன்னா நான் சிவனை காட்டுறேன் மறைக்கிறீங்க, சிவனை காட்டுறேன், சிவன் மேல உங்களுக்கு என்ன கோவம்னு பாலிடிக்ஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு ஓம் பிர்லா. ஸோ கேமராமேன்ட்ட ஒவ்வொருத்தரையும் மாத்துன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீ மாத்திக்க முடியும். ஸோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அந்த ஆஃபீஸர்ஸை பிளேம் பண்ணல அர்த்தமே கிடையாது. ஸோ சபாநாயகருடைய கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அவங்க இது செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னமும் ஃபுட்டேஜ் நம்ம வந்து நேரலை பண்றீங்க பண்ணல விட்டுருங்க. டெக்னிக்கல் நம்பிட்டேன். எனக்கு வந்து நான் ஏன் டிஸ்பியூட் பண்ணோம். அந்த நடந்த தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நேரலையில கொடுக்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு நீங்க கேட்கணும். 4 வருஷம் ஆச்சு தி டிபேட்ல நீங்க கேட்கணும். ஒண்ணு நான் தான் சார் கேட்கறேன். மறுபடியும் நீங்க என்னையே கேட்க கூடாது சார். நான் வந்து சொல்றேன் நீங்க எப்படி உங்களுடைய பார்வை என்ன? அதான் நான் வந்து பாருங்க என்னுடைய அரசியலே வேற மாதிரியான. நான் திரு சபாநாயகர் அவர் சொன்னார்னா நான் அதை டிஸ்பியூட் பண்ண மாட்டேன். புரியுங்களா? அவர் பொய் சொல்றான்னு சொல்ற அரசியல்வாதி நான் கிடையாது. ஏன்னா அரசியல்வாதி கிடையாது. சரிங்களா? நான் ரொம்ப தெளிவா அவர் சொல்ல நம்புறேன். அடுத்த பாயிண்ட் தான் அங்கே வரேன். ஓகே. ஆனா டிலேவா நீங்க அதை அனுப்பியிருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பழைய வீடியோ காட்சி ஞாபகப்படுத்தி பாருங்க. சபாநாயகர் போறாரு, திரு பொன்முடி அவர்கள் பயா அப்படின்றார். சபாநாயகர் ஆளுநர் மன்னிக்கணும், ஆளுநர் போறாரு. அப்ப வந்து இவர் போறாரு. அப்படி ஆளுநர் சொல்ல சபாநாயகர் சொல்ல மாட்டார்ல. அந்த ஆளுநர் போகும்போது சொல்ற அப்ப நம்ம கண்ணால அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஆளுநர் என்ன பேசினாரு, அந்த போடியம் எப்படி அகற்றப்பட்டது, துரைமுருகன் எந்திருக்கிறாரு, முதலமைச்சர், இந்த எல்லா சீனும் நம்ம கண்ணால பார்த்தா அவர் ஒரு முடிவுக்கு அவர் வரும். அத மாதிரி இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு, அவர் வந்து மரபை மீறினாரா கான்ஸ்டியூஷன் மீறினாராங்கிறத நீங்க அதை போட்டுக்க டிஃபர்டா நீங்க போட்டுக்கிட்டா பிரச்சனை. நீங்க டெக்னிக்கல் லைவ் பண்ண முடியல. நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு நடக்கும். நம்ம கேமரா சேனல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வார்த்தையை மாத்தி பண்ண. அதனால அது எப்படி உனக்கு கரெக்டா அப்போ மட்டும் டெக்னிக் வரும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய நடந்திருக்கு. எங்க சேனல் லைவ் நாங்க போன 6 மணி லைவ் சொல்லிட்டு 7 மணிக்கு போட்டுருக்கோம். எங்களுக்கு காசு கிடைக்கக்கூடிய இடத்துல நாங்க போடாம இருக்கோம். ஸோ வந்து ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அப்புறம் டிஃபர்டாவது போட்டுக்கலாம்ல. இவ்வளவு என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.